ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வெட்னஸ்டே அப்படிங்கிறதுனால ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டுக்கிட்டே ரெகுலராக வர ஆன்ட்டி ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டே வாங்கியாச்சு. அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கல. ஸோ அப்பா தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஃபிஷ்ஷையும் ப்ரானையும் நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குழம்பும் நானே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 1/2 hour முன்னாடியே அதுக்கு தேவையான புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி, பாத்திரம் எல்லாம் உங்கள் குழம்புக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் அளவாக போட்டு வாயில் குடிச்சு பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் மீன் குழம்புக்கு, ப்ரான் கிரேவிக்கு ரெண்டுக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இப்போ எல்லாமே ரெடி. குழம்பு ரெடி பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. 5 நிமிடத்தில் மீன் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹெட்டிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை நான் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு 5 minutesலேயே முடிஞ்சிருச்சு. என் ஸ்டைலில் எப்பவும் போல் தாளிச்சிட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றியாச்சு. ஸோ 5 minutes அதோட ஒர்க்கே முடிஞ்சிச்சு. மூடி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரானுக்கும் வந்து நான் தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அவரைக்காய் பொரியல் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நானே கட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி மட்டும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ரானுக்கான மசாலாவும் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரானை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 2 minutes மூடி வச்சாச்சு. அதுலேருந்தே தண்ணி விடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது குழம்பும் வந்து கொதிச்சிருச்சு, மீன் குழம்பும். ஸோ அதில் மீனும் போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 minutesல இறக்கியாச்சு. இங்கே ப்ரானும் நல்லா தண்ணி விட்டு வந்துச்சு. ஸோ ஃபைனலாக மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டு ஒரு 2 minutes குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி. ஒரு குட்டி பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ வேலையை முடிஞ்சோன்னே என்னடா ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பொரிவிலங்காய் உருண்டை இதாக இருந்தது. இந்த காதணி விழாக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். அது சாப்பிட்றியான்னு அப்பா கேட்டாங்க. ஐயோ அது கல் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரலில் போட்டு உடனே இடித்து இப்போ சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுத்தாங்க. உண்மையிலேங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது ஃபுல்லாக நான் தான் காலி பண்ணேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பிட்டது இல்லைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நட்ஸோட வெல்லம், அரிசி மாவுலாம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அவரைக்காக்கும் தாளிச்சிட்டு தேவையான மசாலா எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ இருந்தாலும் ஒரு எக் இல்லாமலா. ஸோ எக் ஆம்லெட்டும் போட்டுட்டு ஃபைனலாக லஞ்ச் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வித் காணாங்கழுத்தா மீன் குழம்பு, ப்ரான் கிரேவி, அவரைக்காய் பொரியல், ரசம் வித் எக் ஆம்லெட். செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிங்க்கெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் vlog செம்மையாக முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.